ஓம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹா. நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் 174 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். 175வது ஸ்லோகம், பஞ்சமி பஞ்சபூதேஷி பஞ்சசங்கியோபசாரிணி சாஸ்வதி சாஸ்வதைச்சரியா சர்மதா சம்புமோகினி அப்படின்னு வருது. அதில் பஞ்சமி அப்படின்ற நாமம் வாராகியாக இருக்கக்கூடியவளே, பஞ்சமவரான சதாசிவருடைய பத்னியே அப்படின்னு தேவியை நம்ம போட்டுரும். பஞ்சமின்ற நாமமே வாராகி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தேவியின் சேனை தலைவி வாராகி தான். பிராமி முதலிய மாதாக்களில் 5வதாக சொல்லப்படக்கூடியவ பஞ்சமி. பூமியை தாங்குகிற ஆதி வராகனுடைய சக்தி. 5 ரத்னாம்பிகைகளில் இவள் 5ஆமானவளாக சொல்லப்பட்டிருக்கா. பஞ்சமகாரங்களில் பிரீத்தி அடையக்கூடியவளாக இருக்கிறா. அது பஞ்சமகாரங்கள் எது எது? மது, தேன், மாம்சம், மத்தியம், மத்ஸ்யம், மைதுனம், இவையெல்லாம் பஞ்சமகாரங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. துரியாதீதம் அப்படின்ற நிர்வாணமும் கைவல்யம் அப்படின்ற முக்தியாகவும் தேவி தான் இருக்கா. அடுத்த நாமம் பஞ்சபூதேசின்னு சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சபூதேஷின்னா 5 பூதங்களுக்கும் ஈஸ்வரியாக இருக்கா. பிருத்வி முதல்ல பஞ்சபூதங்களுக்கும் அதிகாரணியாக இருக்கா. அதாவது அவள் தான் மூல காரணமாக இருக்கா. விஷ்ணுவினுடைய வைஜெயந்தி மாலை பஞ்சபூஜாத்மகம் அப்படின்னு விஷ்ணு ரூபிணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாலையில் 5 பொருட்கள் இருக்குது. என்னென்ன? முத்து, மாணிக்கம், இந்திரநீலம், மரகதம், வஜ்ரம். இவற்றினுடைய வர்ணத்தோடையும் இருக்கிறதுனால அவள் பஞ்சரூபி அப்படின்னு தேவிக்கு ஒரு நாமம் இருக்குது. வைஜெயந்தி பஞ்ச ரத்னாத்மிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பஞ்ச சங்கியோபசாரிணி அப்படின்னா என்ன? 5 வகை உபச்சாரங்களை ஏற்றுக்கிறா தேவி. அவள் என்னென்ன? சந்தனம் நம்ம பூசினா ஏற்றுக்கிறா, பூ சாத்தினா ஏற்றுக்கிறா, தூபம், தீபம், நைவேத்தியம் பண்ணுறச்சி ஏற்றுக்கிறா. இப்படி ஜப்ப முறைகள்லேயும் இந்த பூஜை சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தேவியினுடைய வழிபாட்டுக்கு 3க்கும் 5க்கும் நிறைய சொற்கள் இருக்குது. இந்த பஞ்சன்றது நாமமாக பெருமையாகவும் இருக்குது. தேவி பஞ்சயஜ்ஞ பிரியா, அதாவது நம்ம அறியாமலேயே நம்ம பண்ணுற 5 யஜ்ஞங்களையும் அவள் ஏற்றுக்கிறாள். பஞ்ச பிரேத மஞ்சாதி சாயினின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பூஜைங்கிறது பஞ்ச உபச்சாரம் செய்யப்பட்டிருக்கு. என்னெல்லாம் பண்ணுறோம்? கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம், இந்த பஞ்ச உபச்சாரங்களையும் தேவி ஏற்றுக்கிறா. பஞ்சபூதங்களாலேயும் திருப்தி அடைஞ்சிக்கிறா. அதனால் அவள் பஞ்ச சங்கியோபச்சாரிணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா. சாஸ்வதி, நிலையாக இருக்கக்கூடியவள், அடிக்கடி பக்தர்களால் உபாசனை பண்ணக்கூடியவள்ன்றதுனால சஸ்வத் அப்படின்ற நாமமும் அவளுக்கிட்ட இருக்குது. அடிக்கடி தோன்றியும் மறைந்தியும் காணப்பட்டால் கூட அவள் எப்பயும் நிலைச்சிருக்கிறவளாக இருக்கா. சாஸ்வதமான பொருளாக இருக்கா. எந்த காலத்துலேயும் அவளுக்கு அழிவோ தேய்நிலையோ கிடையவே கிடையாது. அதனால் அவள் பேர் சாஸ்வதி. சாஸ்வதாஸ்வரிய, நிலையான ஐஸ்வர்யமாக தேவி இருக்கா. இந்த நாமத்தை முந்தையத்துலேருந்து நம்ம பிரித்து சொல்லலாம். ஈசாஸ் வதைஸ்வரியா அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஈச ஜெகதீசர்களான பிரம்மா முதலியவாளாலும் பஞ்ச பிரேதங்களாக இருக்கும் பொழுது அஸ்வதா, அதாவது வாகனமாக இருக்கிறது ஐஸ்வர்யத்தை உடையவள்னு அர்த்தமாகுது. அதனால் தேவி பஞ்ச சக்தியாக இருக்கா, ஆள்ற சக்தியாக இருக்கா. சர்மதா, சுகம் அளிக்கக்கூடியவளாக இருக்கா, நிலைச்ச சுகத்தை தரக்கூடியவளாக இருக்கா, வேதனைக்கு பின் விளைவாக கொள்ளாததாக இருக்கா. அப்படி ஒரு நிலையான சாஸ்வத சந்தோஷத்தை அளிக்கக்கூடியவளாக இருக்கா. அதனால் அவள் சர்மதா. சம்புமோகினி, சம் அப்படின்னா மங்களம், சம்புனா மங்களத்தை உற்பத்தி பண்ணக்கூடியவள். அப்போது பரமசிவனுடைய ஜிதேந்திரியா இருந்தால் கூட அம்பாள் கிட்ட ஈடுபட்டு மோகித்திருக்கிறதுனால அம்பாள் சம்பு மோகினின்னு அழைக்கப்படுறான். மோகினி வடிவில் சிவனை மயக்கினவளும் அந்த தேவி தான். அதனால் அவள் சம்பு மோகினி. தரா, தரா, தரசுதா, தன்யா, தர்மினி, இதெல்லாம் தாயாரினுடைய நாமங்கள். அதாவது ஒரு சமயம் சிவன் மன்மதனை தன்னுடைய 3வது கண்ணால் எரிச்சுட்டார். அவரே தேவிக்கு தன் உடம்புல இடப்பாகத்தையும் கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக தோற்றம் அளித்தார். தேவியே சிவனின் ஒரு பாகத்தை எடுத்துட்டு ஆட்சி புரியறதா சொல்கிறது மரபு. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராம். ஓம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹா.